ரெங்கநாயகி அம்மா பாடுபட்டு உருவாக்கின கம்பெனிய இன்னைக்கு உன் புருஷன் இழுத்து மூடிட்டு வந்திருக்காரு. நீ ஒரு காலத்துல வேலை செஞ்சு கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு வந்தியே, அந்த அலுவலகத்தை இன்னைக்கு மூடு விழா பண்ணிட்டு வந்திருக்காரு உன் புருஷன். என்னைக்கும் நம்ம மனசை விட்டு நன்றி விசுவாசம் போயிடக்கூடாது. என் பிராணமே அந்த கம்பெனி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு சீல் வச்சுட்டானே பாவி. தர்மம் தான் ஜெயிக்கும்னு ரொம்ப தைரியமா இருந்தோம். இல்லடா, சுரேஷ், என்னடா ஆச்சு? அம்மா மேல கோவமா இருக்கியா? சரி சாப்பிடவா. நேக்கு சாப்பாடு வேண்டாமா? நில்லுடா. இப்படி சாப்பிடாம பட்னி இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? கொஞ்சமாவும் சாப்பிடுவா. அப்போ ஒரு காரியம் பண்ண, கொஞ்சம் விஷம் கொடுத்தீங்கன்னா அதை நான் சாப்பிட்டு ஒரேடியா போய் சேர்ந்துடுறேமா. அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னடா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அம்மா பாவண்டா, உன்னை பாசமா சாப்பிடதானே கூப்பிடுறா. ஏன்டா இப்படி மரியாதை இல்லாம பேசி? அண்ணா ப்ளீஸ், நீ எதுவும் பேசாத. நீ மண்ணியை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. நீ மண்ணிக்கு முன்னாடி கை கட்டி நின்று இருக்கிற மாதிரி அவ எங்களையும் கை கட்டி நிக்கணும்னு நினைக்கிறா. நாங்க அப்படி நடக்கல. அதான் கௌசல்யாவை பத்தி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி இந்த ஆத்தை விட்டு துரத்திட்டா. அதுலயும் கெட்டிக்காரத்தனமா அம்மாவை முன்னாடி நிறுத்தி அம்மா தான் இந்த காரியத்தை பண்ண மாதிரி ஜெயிச்சும் காட்டிட்டா. கௌசி இந்த ஆத்துல வாழ வந்த பொண்ணு, அதுவும் கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணு. கர்ப்பமா இருக்கிற ஒரு பொண்ணு கண்ணீரோட மன கஷ்டத்தோட இந்த ஆத்தை விட்டு போனா அதுக்கு இந்த ஆத்து மனுஷா பதில் சொல்லித்தான் ஆகணும். அவ கண்ல இருந்து வடிஞ்ச கண்ணீருக்கு காரணமா இருந்தவங்க கண்டிப்பா அனுபவிச்சு தீர்வாங்க. எனக்கு இது உங்க தம்பி என்னமோ முனிவர் மாதிரி எனக்கு சாபம் விட்டுட்டு இருக்காரு. நீங்க அதை ரசிச்சு கேட்டுட்டு வேற இருக்கீங்க. கௌசல்யா ஒரு ஓடுகாலி. மணி போதும், நிறுத்துங்க. இன்னொரு தடவை நீங்க கௌசிய பத்தி ஓடுகாலி அது இதுன்னு பேசுனீங்க, இந்த ஆத்தல நான் எப்படி நடந்துக்குவேன்னு நேக்கே தெரியாது சொல்லிட்டேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க சுரேஷ்? என்ன கொலை பண்ணுவீங்களா? உங்க சத்தத்துக்கும் மிரட்டலுக்கும் பயப்படுறதுக்கு நான் ஒண்ணு உங்க அம்மா இல்ல. என்ன பயமுறுத்தி அடக்கிடலான்னு மட்டும் கனவுல கூட காணாதீங்க. அந்த கௌசல்யாவுக்காக பெத்ததா என்ன மண்ணி அண்ணா எல்லாரையும் பகைச்சுக்கிறான் இவன். இது எங்க போய் முடியுமோ தெரியலையே. ஏய் வாய் மூடுறி. நடந்ததுக்கெல்லாம் மூல காரணம் நீதான். எவனோ ஒரு கத்துக்குட்டி ஜோசியம் சொன்னான்னு கௌசல்யா மேல எல்லா பழியும் போட்டு அவளை ஆத்துக்கு அனுப்பி வச்சிட்ட. இது பாருடி, லோகத்துல பெத்த புள்ளையும் மாட்டு பொண்ணும் ஒன்னா வாழ்றது பிடிக்காம பிரிச்சு வச்ச ஒரே மாமியார் நீதாண்டி. ஆமா, எல்லாரும் என்னையே பழி சொல்லுங்க. நான் ஒரேடியே போய் சேர்ந்துடுறேன். அப்பதான் தெரியும் என்னோட அருமை உங்களுக்கு. ஓடி சுரேஷ். துளசி, இந்தா இதுல ஸ்வீட்டு பூ பழம்லாம் இருக்கு. கிருஷ்ணாவுக்கு ஸ்வீட்டு கொடு. என்ன பூ பழத்தோட வந்திருக்கீங்க? இன்னைக்கு என்னங்க விசேஷம்? இப்போ என் அக்கா குடும்பமே சீக்கிரமா நடுத்தெருவுக்கு வரப்போறோம். என்ன சொல்றீங்க? சக்கரவர்த்தியோட பிளான் படி கம்பெனி நடத்தக்கூடாதுன்னு கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியாச்சு. கம்பெனி இப்ப இழுத்து முடியாச்சு. உங்க அக்கா பார்த்து பார்த்து கட்டின கம்பெனிய இழுத்த மூடுனா அவங்க தாங்குவாங்களா? எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. என்ன பத்திய கவலையோ அக்கறையும் இல்லாத மனுஷால பத்தி நான் இதுக்காக கவலைப்படுறேன். நீ பெரியவனா நான் பெரியவனான்னு வந்துட்டு அப்புறம் பாவப்படுறதுதான் பாவம். அந்த பத்மா இது வரைக்கும் என்னெல்லாம் பேசிருப்பா. ரங்கநாயகி அம்மா கிட்ட இருக்கிற பணம் தானே அவளை இப்படி எல்லாம் பேச வச்சது. அது இல்ல நைட்டா அவ வாயை திறந்து பேசவே மாட்டா. இல்ல கோர்ட்ல ஸ்டே வாங்கியாச்சு. சொத்துல பங்கு கேட்டு அனுப்பின நோட்டீஸ்க்கு பதில் சொல்லி ஆகணும். கோர்ட்ல இருக்கிற ஸ்டேவை வெக்கேட் பண்றச்ச
கண்டிப்பா எனக்கு ஆதரவா தீர்ப்பு வரும். அதே கம்பெனில ஆபீஸ உடைச்சு ஸ்ரீவத்சனுக்கு எதிரா நான் போய் உட்காருவேன். இனிமே நான் ஒவ்வொரு படியா ஏறி உச்சத்துக்கு போக போறேன். எந்த பத்மாவை தூக்கி வச்சு கொண்டாடினாலோ அதே பத்மாவால அந்த குடும்பம் படிப்படியா இறங்கி தெருவுக்கு வரப்போறது. கண்ணா, ஏண்டா நீ என் வயித்துல பொறுக்கணும்னு ஆசைப்படுற? உன் அம்மாவான நான் சந்தோஷமாவே இல்லடா. என்ன சுத்தி ஒரே பிரச்சனைடா. எப்போ என்ன ஆகுமோன்னு பயமாவே இருக்குடா. உன்னை எப்படிடா நல்ல விதமான பெத்தெடுக்க போறேன்? 10 மாசம் முடியுமாடா? என்னால முடியுமாடா? பயமாவே இருக்குடா. பயமாவே இருக்கு. பயமாவே இருக்கு. பயமா இருக்குடா. கௌசிமா, கௌசிமா. அப்பா, என்னம்மா மனசுல துக்கத்தை வச்சுட்டு உதட்டளவுல சிரிப்பு காட்டுறியா? நேக்கு தெரியுமா இல்ல? இந்த பாலை சாப்பிடு. இல்லப்பா, நேக்கு பசிக்கல. பசிக்கலையா இல்ல பிடிக்கலையா? குடிமா. இப்படியே இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? உனக்காக இல்லைனாலும் உன் வயித்துல வளர என் பேர குழந்தைக்காக சாப்பிட்டுதான் ஆகணுமா. சாப்பிடுமா, பிடி. அம்மாடி, அப்புறம் இன்னொரு விஷயமா, இன்னைக்கு கோயில்ல மாப்பிள்ள சுரேஷை மீட் பண்ணி பேசினம்மா. என்னப்பா சொல்றேன்? சுரேஷை மீட் பண்ணீங்களா? என்ன பேசினாரு? அவர் ஏதா சொன்னாரா? அப்பா, கோவில்ல மாப்பிள்ளைய பார்த்தளே, அவர் என்னப்பா சொன்னார்? எதுக்காக கௌசியை திட்டினாரா? நடந்த பிரச்சனைகள் அத்தனைக்கும் மாப்பிள்ளை மேல எந்த தப்பும் இல்லம்மா. அவருடைய அம்மாவும் அவருடைய மண்ணியும் பிரச்சனை பண்றச்ச அவர் எமோஷன் ஆகி நம்ம கௌசி கிட்ட ஏதோ வார்த்தை சொல்லிட்டாரா, அப்படி இப்படி விட்டுருக்காரு. மற்றபடி கௌசல்யா மேல மாப்பிள்ள உயர்வான அன்பும் பாசம் வச்சிருக்காருமா. கௌசி தான் அவசரப்பட்டான்னு நினைக்கிறேன். ஏமா, வீட்டில் பிரச்சனைன்னா இப்படி எல்லாமா வந்துருவாங்க? ஆனா மாப்பிள்ள ரொம்ப வருத்தப்பட்டாருமா. அவர் உன்னை வந்து பார்க்கறது கூட ரொம்ப கூச்சப்படுறாருமா. ஏன்னா அவர் பேசின வார்த்தைக்கு இப்ப அவரே ரொம்ப ஃபீல் பண்றாருமா. ஏன் நம்ம கௌசிய திட்டணும்னு? அதெல்லாம் சரிப்பா. இப்ப அத்திமேர் என்னதான் சொல்ற? கௌசல்யாவே இனிமே அந்த ஆத்துக்கு போக சம்மதிச்சாலும் அத மாப்பிள்ள வேண்டான்னுட்டாருமா. இனிமே அவங்க இருந்தாலும் தினம் தினம் ஒரு பிரச்சனை வரும். இதுக்கெல்லாம் ஒரே முடிவு தனி கொடுத்துறோம் தானும் முடிவு பண்ணிட்டாருமா. ஆனா இனிமே எது வந்தாலும் நம்ம கௌசியும் மாப்பிள்ளையும் சேர்ந்து ஒன்னா பேசி முடிவு பண்ணணுமா. கௌஷி அக்கா, அப்புறம் என்ன?
தனி கொடுத்தனும் தான் ஜாலி தான். அசத்து அசத்து. இப்படியோ உன் பிரச்சனை சால்வ்டு. இனிமேலாவது மூஞ்சிய உம்முன்னு வச்சுட்டு இருக்காம சிரிச்சு கலகலன்னு பழைய கௌஷியா இருக்கணும். புரியுதா? அப்படிதான் இருக்கலாம். கௌஷி, எடுத்தேன் கௌத்தேன்னு இனிமே எந்த விஷயத்தையும் பண்ணாத. உன் புக்காத்துல பிரச்சனை தான். நீ பாட்டுக்கு பேக்கை தூக்கின்னு வந்துட்ட. உன் ஆத்துக்கார் உன்னை காணோன்னு எவ்வளவு தூரம் தவிச்சு போயிட்டார். எப்படியும் அப்பா கோவில் அவரை பார்த்து பேசினதுனால எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுது. இனிமே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு உன் புக்காத்துல கோச்சின்னு நம்ம மாத்துக்கு நீ வரக்கூடாது. சரியா? என்னம்மா எல்லாம் மனசுல வாங்கிண்டியானோ? சாரிப்பா, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் தண்ணி கொடுத்தனுமே போனதுக்கு அப்புறம் கூட அவரே 4 வார்த்தை திட்டினா கூட நான் இந்த மாதிரி வரமாட்டேப்பா. எதா இருந்தாலும் தனியா இருந்து சமாளிச்சுக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் இப்படி வரமாட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இப்பதான் நீ என் பொண்ணு. இல்லப்பா, இப்பதான் இவ என்னோட தங்க. இல்ல இல்ல, சரி இப்பதான் இவ என்னோட அக்கா. சரி. என்னம்மா இன்னைக்கு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? என்ன விசேஷம்? இது உங்க அப்பாவோட சக்சஸ்க்காக வாங்கிட்டு வந்த ஸ்வீட். இது அப்பாவோட சக்சஸ்க்காக வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டா? குடு குடு. ஏன் பெருமா நான் சாப்பிட்ற ஸ்வீட்டை தட்டி விட்டீங்க? அந்த ஸ்வீட்டை நீ சாப்பிடக்கூடாது. ஏங்கா? ஏங்கான்னு இவ்வளவு சாதாரணமா கேக்குற? நன்றி, விசுவாசம், மனசாட்சி எல்லாமே செத்து போச்சா உனக்கு? அம்மா, பெரியம்மா என்னம்மா சொல்றாங்க? ஏ கிருஷ்ணா, இது பெரியவங்க சமாச்சாரம். நீ உள்ள போய் படி போ. போமா. நீ இந்த அளவுக்கு கோவப்படுற மாதிரி அங்க என்ன நடந்து போச்சு? துளசி, நீ இந்த அளவுக்கு மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ சொல்றது எதுவும் எனக்கு சுத்தமா புரியலக்கா. புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் எதுக்கு நடிக்கணும்? உன் மனசு ஒரேடியா மாறி போச்சு துளசி. அதனால தான் நீ இப்படிலாம் பேசுற. உன் புருஷன் ஆசையா வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டு எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே, அவர் கோர்ட் கேஸ்ல ஜெயிச்சுட்டாரு. அவரு கோர்ட்டு கேஸ்ன்னு எதுலையும் ஜெயிச்சுட்டு வரல. உண்மையை தோக்கடிச்சு குழி தோண்டி புதைச்சு வச்சுட்டு இப்ப அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு உங்ககிட்ட வந்திருக்காரு. நீ சம்பந்தமே இல்லாம பேசுற. நானாடி சம்பந்தம் இல்லாம பேசுறேன்? ரெங்கநாயகி அம்மா பாடுபட்டு உருவாக்கின கம்பெனிய இன்னைக்கு உன் புருஷன் இழுத்து மூடிட்டு வந்திருக்காரு. நீ ஒரு காலத்துல வேலை செஞ்சு கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு வந்தியே, அந்த அலுவலகத்தை இன்னைக்கு மூடு விழா பண்ணிட்டு வந்திருக்காரு உன் புருஷன். என்னைக்கும் நம்ம மனசை விட்டு நன்றி விசுவாசம் போயிடக்கூடாது. உனக்கு வாழ்வு கொடுத்தவங்க ரெங்கநாயகி அம்மாவும் அந்த பத்மாவும் தான். அதை நீ என்னைக்கும் மறந்துடாத. நம்ம பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்த போது அந்த ஸ்ரீவத்சன் தாண்டி உனக்கு வேலை போட்டு கொடுத்து நம்ம மானத்தையே காப்பாத்தினாரு. அதையே நீ மறந்துடாத. அக்கா, என் புருஷனோட சந்தோஷத்தை நான் எப்படி பங்கு போட்டுக்காம இருக்க முடியும்? நாம குடியிருக்கிற வீட்டுக்கே நாமே நெருப்பு வச்சுக்கிறது ஒன்றும் சந்தோஷம் இல்ல. இன்னைக்கு உன் புருஷன் செய்யற ஒவ்வொரு காரியமும் அவரா செய்யறது இல்ல. குட்டி சாத்தா, சக்கரவர்த்திங்கிற குட்டி சாத்தா சாவி கொடுத்து இவரு ஆடுறாரு. இந்த ஆட்டம் என்னைக்காவது ஒரு நாள் உன்னையே அழிச்சிட போகுது, ஜாக்கிரதை. சின்ன குழந்தடி, அவ மனசுல போட்டி, பொறாம, பழிவாங்கிற குணம் இதையெல்லாம் ஏற்படுத்திடாதடி. அவளுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டை கொடுத்து விஷத்தை கலந்துராதடி. ஓடுற தண்ணியில நடந்து போனவங்களோட கால் தடத்தை வச்சு அவன் யாருன்னு சொல்றவன்டா இந்த சக்கரவர்த்தி. இந்த நிமிஷம் உன் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லட்டுமா? எனக்கு எதிரி அந்த ரங்கநாயகியா இருந்தாலும் கூட அவளுக்கு பக்க பலமா நின்னு நான் ஜெயிலுக்கு போக
எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சவன் அந்த சுதர்சன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக சுதர்சனுக்கு இப்போ இந்த நேரத்துல எல்லா உதவியும் செய்யணும்? அதுதானே உன் சந்தேகம்? ஆமாங்கய்யா, உங்களுக்கு கெடுதல் உண்டாக்குன சுதர்சனுக்கு நீங்க எதுக்காகங்கய்யா உதவணும்? இப்போ எனக்கும் ரங்கநாயகிக்கும் நடக்கிறது நவீன மகாபாரத யுத்தம். யுத்தம் தொடங்கிடுச்சு. இப்போ நடக்கிற யுத்தத்துல நான் சகுனி, சுதர்சனன் துரியோதனன். சகுனியோட வேலை என்னடா? கூடவே இருந்து குடிய கெடுக்கிறது. என்ன ஜெயில்ல போட்டவர் ரங்கநாயகி. நான் கோட்டு வாசப்படி ஏற காரணமா இருந்தவர் ரங்கநாயகி. எல்லா பத்திரிகைகள்லயும் என் போட்டோ வரதுக்கு காரணமா இருந்தவ அந்த ரங்கநாயகி. அவளை நான் மறக்கவும் மாட்டேன். அவ எனக்கு செஞ்ச கொடுமைகளை மன்னிக்கவும் மாட்டேன். ரங்கநாயகிக்கு படைத்தளபதியா செயல்பட்ட சுதர்சன் இப்போ ஏன் பக்கம். அவனை பகடக்காய ஆக்கி எப்படி உருட்டி விட்டிருக்கேன்னு பார். சுதர்சனை வச்சு அந்த ரங்கநாயகி குடும்பம் மொத்தத்தையும் அழிச்சிடுவேன். ரங்கநாயகி குடும்பத்துல அத்தனை பேரையும் அழிச்சதுக்கு அப்புறம்தான் தனி மரமா நிக்க போற அந்த சுதர்சனையும் அழிச்சிடுவேன். ஆட்டம் தொடங்கிடுச்சு. இந்த ஆட்டத்துல இனிமே வெட்டுப்பட்டு விழ போற தலைகளை தள்ளி நின்னு வேடிக்கை பார்க்க நீ தயாராரு? ஐயா, இந்த யோசனை எனக்கு தோணவே இல்லைங்க ஐயா. அடே முட்டாள், அதனாலதான் நான் தலைவனா இருக்கேன், நீ தொண்டனா இருக்க. போதும் போதும் போதும். பெருமாளே, நான் மனசறிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணலையே. அப்புறம் ஏன் குடும்பத்துல மட்டும் சோதனைக்கு மேல சோதனையா கொடுத்துட்டு இருக்க? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? காலம் பூரா ஒன்னையே நினைச்சு உனக்கே சேவகம் பண்ணிட்டு இருக்கேனே. அப்புறம் எதுக்காக எனக்கு மட்டும் இப்படி ஒரு தண்டனை? அம்மா, நாள் பூரா இப்படி பெருமாள்கிட்ட முறையிட்டு அழுதுண்டே இருந்தா உங்க உடம்பு தாம வீணா போகும். பெருமாளுக்கு நன்னா தெரியுமா இந்த லோகத்துல யாரு நல்லவா யாரு கெட்டவா, யாருக்கு எதை எப்போ கொடுக்கணும் எப்போ எடுக்கணும்னு பெருமாளுக்கு நன்னாவே தெரியுமா. நம்மள எந்த காலகட்டத்திலையும் பெருமாள் கைவிடவே மாட்டார். எந்திரிங்கம்மா, அம்மா எந்திரிங்கம்மா, சாப்பிடுவாங்க. எனக்கு வேண்டாம்மா. ரங்கநாயகி, ஏண்டி அழுதுன்னு இருக்க? நீ என்ன தனி மனுஷியா? கிடையவே கிடையாது. அங்க பார், உன் மாட்டு பொண்ணு பத்மா இருக்கா, நான் உன் கூட இருக்கேன். சும்மா சிங்கக்குட்டி மாதிரி நம்ம பையன் ஸ்ரீவத்சன் அங்க நின்று இருக்கான். ஏண்டி கலங்குற? ஒண்ணுமே ஆயிடாது, தைரியமா இருடி. தைரியமா இருங்கம்மா. மாமாவாலையும் சக்கரவர்த்தியாலையும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு எதிராக கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்காங்க, அவ்வளவுதான். நாம ஒரு நல்ல வக்கீலை வச்சு அந்த ஸ்டே வெக்கேட் பண்ணிடலாம். ஆஃபீஸை முதல்ல துறப்பமா, மற்ற பிரச்சனைகளை ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிடலாமா. நீ தைரியமா இருமா.
எங்களுக்கு ஆறுதலாகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டிய நீயே இந்த நேரத்தில் இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருந்தா எப்படிம்மா? அப்பா சொல்லுங்கப்பா, தைரியமா இருமா. நான் எப்படிடா தைரியமா இருக்கிறது? நான் எப்படிடா தைரியமா இருக்க முடியும்? நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரியா சுதா பண்ணிருக்கா? ஐயோ, கோர்ட்டு கேஸ்ன்னு என்ன அசிங்கப்படுத்திட்டானே. என் பிராணமே அந்த கம்பெனி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு சீல் வச்சுட்டானே பாவி. தர்மம் தான் ஜெயிக்கும்னு ரொம்ப தைரியமா இருந்தோம். இல்லடா, ஆனா இவனோ பண்ண சதிக்கு முன்னால தர்மம் தோத்து போயிடுத்துடா, தோத்து போயிடுத்து. ஐயோ, இனிமே நான் எப்படி தைரியமா, ஐயோ என்னால தைரியமா எப்படிடா வெளியே போக முடியும்? நம்ம விரல வச்சே நம்ம கண்ணையே கூத்திட்டானேடா அந்த பாவி சக்கரவர்த்தி. பெருமாளே, இதுல இருந்து நாங்க எப்படிதான் மீண்டு வெளியில வர போறோமோ? அம்மா, நீங்க வருத்தமே படக்கூடாதுன்னு நான் சொல்ல தயாரா இல்லை. உங்க வருத்தம் நியாயம்தான். ஆனா ஒன்ன மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களோட இந்த வருத்தம் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எந்த வகையிலையும் உதவ போறதில்ல. இன்னும் சொல்ல போனா கலங்கி இருக்கிற மனசால திடமான முடிவை எடுக்கவே முடியாது. நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க, வாழ்க்கைனா என்ன வேணாலும் நடக்கும், அதுக்காக அதையே நினைச்சு நினைச்சு அங்கேயே தேங்கி நின்னுடக்கூடாது, நடந்து வரணும்னு சொல்லுவேளே. அதே தான் நானும் சொல்றேன். கிராஸ் பண்ணி வந்துருங்கம்மா. நடந்ததையே நினைச்சு ஃபீல் பண்ணி இப்படி இடிஞ்சு போய் உட்காராதீங்கம்மா. நம்மளை விட்டு நமக்குன்னு உரியது எதுவுமே போகல, போகவும் போகாது. சுதர்சன் மாமாவும் சக்கரவர்த்தியும் சேர்ந்து நம்ம கம்பெனி நம்ம கையை விட்டு போற மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணிட்டா. அதுல கொஞ்சம் கூட உண்மையே இல்லை. சீக்கிரத்திலேயே இப்ப நமக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மாயை விலகிடுமா. நமக்குரியது நமக்கே கிடைச்சிடும். தர்மம் தலை காக்கும்னு பெரியவா சொல்லுவா. நீங்க இதுவரைக்கும் பண்ணியிருக்கிற தர்மமே நம்ம தலைமுறையே காப்பாத்தும்.